நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நாங்க ஏன் மாமா பொய் சொல்லணும்? உண்மைதான் சொல்றோம். நான் தான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, என் மாமாவே குறுக்க வந்தாலும் எல்லாரையும் வெட்டி சாச்சிருவேன்னு சொன்னான். அவ்வளவு தூரம் வந்துச்ச விஷயம். ருத்ரா, என் பொண்ணுக்கு நீதான் மாப்பிள்ள. நாளைக்கு நிச்சயதார்த்தம். என்ன நாட்டாமையா, இன்னும் ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தட்டை மாத்திக்கங்க ருத்ரா. என்னப்பா, என்ன இதெல்லாம்? உனக்கு நிச்சயதார்த்தமா? மாப்பிள்ள ருத்ரா. இந்த விஷயத்தை பத்தி என்கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? பொம்பளைங்க கிட்ட கேக்குற பழக்கம் நம்ம வம்சத்திலே இல்லம்மா. அது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். கீதா, இத பாருங்கப்பா, இது என்னோட சொந்த விஷயம். வாய மூடு. முடியாதுப்பா. நீங்க என்ன சொன்னாலும் நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த தருத்திலே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இத்தனை நாளா நீங்க செஞ்சுகிட்டு இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருந்துகிட்டு இருந்த. இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. இல்லாம என்ன செய்ய போற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது அதிகாரம் இல்லைங்க, பாசம். நான் சொல்றத கேளுங்க. இது வரைக்கும் உங்க பேச்ச நான் மீறினது கிடையாது. ஏன்னா நீங்க எனக்கு கடவுளுக்கு சமானம். உங்களுக்காக என்ன பெத்தவங்களையும் தம்பியையும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. எத்தனை பிரச்சனைகள் எதிரில வந்தாலும் சோகத்தை மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட நடிச்சுக்கிட்டு அந்த கண்ணீருக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்த. ஒரு பொண்டாட்டி தான் புருஷனை எதிர்த்து பேசாம இருக்கான்னா அது அவளோட அறியாம இல்ல, தான் புருஷன் சரியான பாதையில போவாருங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போனதுக்கு அப்புறமும் அவ பேசாம இருந்தா முட்டாள்தானம். அதுக்குதாங்க இன்னைக்கு நான் உங்களை எதிர்த்து பேசுறேன். பசங்க நல்ல வழியில போனா அது பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த அயோக்கிய எனக்கு பொண்ணை கொடுத்துட்டு பாவத்தை மூட்டை கட்டிக்க போறோன்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல போறீங்களா? நீங்க சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இந்த ஊர் ஜனங்களா உங்களை கேட்க வந்தப்போ என் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அருகதை இல்லைன்னு உங்களை விரட்டி அடிச்சீங்க. நாளைக்கு அதே ஜனங்க உங்க பொண்ணுக்காக கை நிறைய காசை வச்சுக்கிட்டு கியூல நின்னாங்கன்னா அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஆம்பளை இல்லையா? ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவன் ஆம்பளை இல்ல, அவனுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு அருகதையே இல்ல. இன்னைக்கு உன் தங்கச்சியை வச்சு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ, நாளைக்கு உன் பொண்டாட்டியை வச்சு விபச்சாரம் பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன கேரண்டி? நான் பிச்சை கேட்கிறேன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுங்க. இத்தனை வருஷமா உங்க பொண்டாட்டிய நான் குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு வரத்தையாவது கொடுங்க. மாமா, இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தான். அவங்க பேச்ச கேட்டா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். பூசாரி, வா தட்ட மாத்திக்கலாம். வா கீதா. அட வா. ருத்ரா, கைய விடு. ருத்ரா, அது எப்படி முடியும் மாமா? நான் இங்க வந்ததே இவ கைய பிடிக்க தானே. வாய மூடுறா. மரியாதையா வெளியே போயிடு, இல்லனா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். மாமா, இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். என்னங்க சொல்றா? யோ, அந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு சொல்லு. உங்க எல்லா சொத்துக்களையும் ருத்ராவுக்கு எழுதி கொடுத்ததா நீங்களே கையெழுத்து போட்டிருக்கீங்க. என்ன மோசம் பண்ணி பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு என்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? நான் கையெழுத்து வாங்கினது மோசத்தால் இல்ல, என் தங்கச்சி மேல உங்களுக்கு இருந்த மோகத்தால. நமக்கு இந்த வீடு சொத்து சுகம் எதுவுமே முக்கியம் இல்லைங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை தாங்க முக்கியம். வாங்க போலாம்.
நல்லா இருக்கியா அக்கா? எப்படி இருக்கீங்க மாமா? இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையா? வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அக்கா, நீயாவது மாமாவுக்கு சொல்லுக்கா. மாமா வாங்க மாமா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. வாக்கா, வா. அம்மா, அம்மா. என்னடா கஜா? மாப்பிள, உள்ள வாங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்க முகத்தை பார்த்து பேசுறது கூட எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது எல்லாத்தையும் நான் எப்பவோ மறந்துட்டேன் மாப்பிள. நீங்க மனம் திருந்தினீங்க, அதுவே போதும். உள்ள வாங்க. வாமா, வாங்க மாப்பிள, வாங்க. வாங்க மாமா. மா, என்னம்மா அப்படியே நிக்கிற? அவங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. கஜா, வீட்ல சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லடா. நீ அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் இதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போப்பா. மாமா, என்ன கீதா? மாமா, அந்த ருத்ராவும் சிந்தாமணியும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து டேய் கஜா, கஜா, எங்கடா போற? டேய், லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னம்மா? கஜா கத்தியை தூக்கிட்டு கோவமா போயிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அம்மா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் போய் பாக்குறேன். மூடுறா வாய. கடவுளுக்கு சமமா இருக்கிறவரை அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சிந்தாமணி, நான் இது எல்லாத்தையும் செஞ்சது உனக்காகத்தானே? எதுவும் பேசாத. வீடு வாசல் இல்லாம ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிற நமக்கு இருக்க இடம் கொடுத்து நான் வழி தவறி போனவன்னு தெரிஞ்சும் அவரோட கௌரவத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என் கழுத்துல தாலி கட்டி எனக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுள் அப்படிப்பட்டவரை மோசம் பண்றியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரோட நன்றி கடனை நம்மால தீர்க்க முடியாது. அப்பேற்பட்ட பெரிய மனுஷனை மோசம் பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? சிந்தாமணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இனி கேக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவும் இல்ல. நான் இப்பவே அங்க போய் அவர்கிட்ட இந்த பத்திரத்தை கொடுத்து அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஏய், எங்கடி போற? கைய விடு. மரியாதையா கேக்குறேன். அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து. உயிரே போனால தரமாட்டேன். கொடுக்கலன்னா நீ செத்துருவமா. சுந்தரமூர்த்தி உன்னை கொன்னுட்டான்னு ஊர் முழுக்க போய் சொல்லுவேன். இங்க உன்னை நான் கொல்லுவேன், அங்க அவன் ஜெயிலுக்கு போவான். கஜானா, 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 சிந்தாமணியை கொலை பண்ணிட்டாரு சொல்லி உங்க மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. உருப்படாம போறவன யார் நானா? என்னென்ன நானா? ஆஹா. ஏய், ஆ. நான் யாரு? யாரே?
நான் யாரா? யாரு? என் பரம்பரை எப்பேற்பட்டது? நீயே சொல்லுண்ணா. இன்னும் விட்டான்னா செவுத்துல பள்ளி மாதிரி போய் ஒட்டிப்ப. எத்தனையோ பேரை வெட்டி சாச்ச பரம்பரைடா இந்த. டேய் பண்ணிக்கு பிறந்தவன, நீ மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் அவனை 2 துண்டா வெட்டி கடல்ல தூக்கி போட்டிருப்பான்டா. நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. அண்ணா, ம். இங்க இருக்கிற எல்லாரையும் நீ தான் கொன்னுட்டண்ணா. அண்ணா, நீ புடிச்சிருக்கிற கத்தி தான் இங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிடுச்சு. அப்படின்னா எல்லாரையும் நீ தான் கொன்னுட்டேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா பீதியை கிளப்புற? உண்மைதானா? சூரக்கோட்டை ஜமீனை சேர்ந்த உன்னுடைய வீரத்தையும் தைரியத்தையும் இந்த ஊர் மக்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நான் இப்பவே ஐயோ, நில்றா டேய். நீ மட்டும் போய் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு போலீஸ்ல சொன்னா என்ன அப்படியே தூக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்கடா. நீ என்ன இப்படி பயந்து சாவற? நீ யாரு? உன் வம்சம் என்ன? இப்ப சொல்லு, நான் யாரு? வீராபுரம் அழகரசன், ராயல் ஃபேமிலி மாதிரி. மாதிரியா? ராயல் ஃபேமிலியே தான். அதுக்கப்புறம் வேற என்ன? ஐயோ, நீ மன்மத குஞ்சிடா, மன்மத குஞ்சு. அப்ப நீ யாரு? உனக்கு சிஷ்யன், சிஷ்யன். சரி, காலை பிடிச்ச கெஞ்சி கேட்கறதுனால விடுறேன். டேய், போடா போடா. டேய், செருப்ப கீழே போடு, கீழே போடு. சல்யூட் பண்ணு. இப்ப என்ன ஃபாலோ பண்ணு. கமா. சௌக்ராக்கிக்கு சல்யூட் வேறியா? அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி, மாப்பிள சிந்தாமணிய கொன்னுட்டாருன்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா